நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர், திராவிட ஆதரவாளர் அப்படிங்கிற 3 போஸ்டிங்கை முழுசா வச்சிருக்கிற தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விவாத நிகழ்ச்சி சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அந்த விவாத நிகழ்ச்சியில செந்தில்வேலை அவமதிச்சிட்டாங்க, செந்தில்வேலை இழிவா பேசிட்டாங்க, பாஜக திட்டமிட்டு குண்டர்களை வச்சு செந்தில்வேலை அவமானப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி செந்தில்வேலுக்கு ஆதரவா ஒரு தரப்பும், செந்தில்வேல் திமுக ஆதரவாளர்களை அழைச்சிட்டு வந்து பாஜகவை சேர்ந்த எஸ்.சி. சூர்யா மற்றும் பாஜக ஆதரவாளர்களை தாக்கிட்டாரு, இதுதான் அரசியல் நாகரிகமா என்று இன்னொரு தரப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில என்ன நடந்துச்சு, அந்த விவாதம் எப்படி கலவரமா மாறிச்சு, யார் மேல தவறு இருக்கு அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதனால ஒவ்வொரு தொலைக்காட்சிகளுமே விவாதங்கள் வைக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுடைய நம்பிக்கை யாரு, 2020 சட்டமன்ற தேர்தலில் பெண்களுடைய நம்பிக்கை யாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, 4 திசைகள் வெல்லப்போவது யாரு, 2026 யாருக்கு வழிபிறக்கும், தை பிறந்தால் யாருக்கு வழிபிறக்கும், இப்படி பல்வேறு தலைப்புகள் வைக்கப்படுது. அப்படி நியூஸ் 18 தமிழ்நாடு என்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி 2026 யாருக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விவாதம் நடத்துறாங்க. அதுல தாவேக சார்பாக திரு நாஞ்சில் சம்பத், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு இடும்பாவனம் கார்த்திக், அதே போல அதிமுக சார்பாக பாபு முருகவேல், திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன், பாஜகவுடைய சார்பாக எஸ்.சி. சூர்யா, அதே போல பொதுவான ஆளு நடுநிலை யாருங்க இவரு அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில செந்தில்வேல் கலந்து கொண்டாரு. செந்தில்வேல் பேச தொடங்குக்கு முன்னாடியே, முதல்ல நாஞ்சில் சம்பத் பேசியிருக்காரு, அப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் பேசியிருக்காப்புல, அதுக்கப்புறம் வந்து எஸ்.சி. சூர்யா பேசுறாரு, அதுக்கப்புறம் வந்து செந்தில்வேல் பேசுறாரு. செந்தில்வேல் பேசி முதல் சுற்று ஆரம்பிக்கும் போது எதிர் தரப்புல இருந்து சத்தம் போட்டிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டவுடனே செந்தில்வேல் டென்ஷன் ஆயிட்டாப்ல. என்ன சத்தம் அப்படின்னா, செந்தில்வேல் டென்ஷன் ஆன அளவுக்கு, செந்தில்வேல் கோவப்படுற அளவுக்கு, செந்தில்வேல் வந்து நிலகொண்டு சாமியார் அளவுக்கு, நான் யார் தெரியுமா, 100 பேரை இங்கே நான் இறக்கி காட்டணுமா அப்படின்னு சொல்லி சென்னையில் சாதாரணமாக ஒரு கோவப்பட்டா பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பொது மேடையில், யார் இவர், பத்திரிகையாளர், இவர் ஊடகவியலாளர், தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவர், இவர் வந்து சமூக நீதி, இந்த சாதி ஒழிப்பு, இந்த பெண்ணியம், இந்த இதெல்லாம் குறித்து கரைச்சி குடித்தவர், இவர் வந்து நாகரிகமாக பேசணும், கண்ணியமாக பேசணும் அப்படின்னு தன்னுடைய தொலைக்காட்சியில் உட்காந்து பாடம் எடுக்கக்கூடியவர். இவர் அங்கே வந்த சத்தத்திற்கு பதிலளிச்சு இருக்காப்ல. இதை மேடையில் பேசின உடனே எதிர்த்தரப்பு கத்துறாங்க. அப்படி அவங்க இந்த வார்த்தையை சொல்றவங்க அவங்க என்ன பேசுனாங்கன்னு பார்த்தா, இவர் பேசும்போது திமுகவுக்கு முட்டு கொடுத்தானே பேசுவார். இந்த விவாதங்களில் திமுக சார்பாக ஒரு ஆள், அதிமுக சார்பாக ஒரு ஆள், பாஜக சார்பாக ஒரு ஆள், காங்கிரஸ் சார்பாக ஒரு ஆள், தாவேக சார்பாக ஒரு ஆள், நாம் தமிழர் சார்பாக ஒரு ஆள் கூப்பிடலாம். ஒரு கட்சியில் கூடி நபர்களுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய கருத்தை கேட்கலாம். திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு. அப்புறம் எதற்காக திமுகவுக்கு நேரடியாக முட்டு கொடுக்கக்கூடிய செந்தில்வேலு ஒன்று திமுகவில் இணைஞ்சிட்டு திமுகவில் இருந்துக்கிட்டு அவர் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசலாம். நடுநிலையாளர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அப்படிங்கிற போர்வையில் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுறாரு. திமுக குறித்து எல்லாரும் பேசுவாங்க. இப்போ நாம் தமிழரும் திமுகவை கேள்வி கேட்கும், அதிமுகவும் திமுகவை கேள்வி கேட்கும், தாவேகாவும் திமுகவை கேள்வி கேட்கும், அங்கே வந்திருக்கக்கூடிய பாஜகவும் திமுகவை கேள்வி கேட்கும். இத்தனை கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் டென்ஷன் ஆகி அங்கே இருந்து இவர் முட்டு கொடுத்த உடனே அங்கே எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பேடிஎம் கரோ அப்படின்னு இருக்கான். இந்த பேடிஎம் கரோன்னு சொன்ன உடனே பெறப்பட்ட பேடிஎம் தொகை ₹200 அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். ஆனால் அப்படி சொல்வது சரியா அப்படின்னா அது தவறு தான், தவறு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா 5 பேர் 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. செந்தில்வேலுடைய கருத்துக்கு மறுகருத்து சொல்ல பாஜகவோ இல்லை நாம் தமிழரோ இல்லை அதிமுகவோ இல்லை தாவேகாவோ இருக்கு.
தாவேக்கா பேசினா அதுக்கு பதில் சொல்ல நாம் தமிழர் இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல திமுக இருக்கு, தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு. பாஜக ஒன்று பேசுதா அதுக்கு பதில் சொல்ல திமுக இருக்கு, தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. இப்படி மாறுகிறது சொல்றதுக்கு ஆள் இருக்கு. திமுக கருத்துக்கு அதிமுகவும், அதிமுக கருத்துக்கு திமுகவும் சொல்வதற்கு 6 பேரை உட்காருக்கும் போது கீழே உட்காந்துக்கிற வாடிக்கையாளர் கைத்தட்டலாம், ரசிக்கலாம், விசில் அடிக்கலாம். ஆனா எதிர்கருத்தை வைக்கணும், மேடையில் வந்து வைக்கணும். மேடையில் அவங்களுடைய பிரதிநிதி இருக்காங்க. இது இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா கூட்டத்திலையும் தொடர்ச்சியாக நடைபெறுது. குறிப்பாக இந்த பாஜக தாவேக்காவுடைய ஆட்கள் தொடர்ச்சியாகவே யார் பேசினாலும் குறுக்க மறிச்சு கத்துறது, திட்டுறது நான் நடந்து கொண்ட மக்கள் அரங்குகளே தொடர்ச்சியாக நடந்துச்சு. அதே போல தான் இங்கேயும் பேடிஎம் காரன்னு சொன்ன உடனே இவர் கத்தி கூப்பாடு போட்டு நான் அந்த விவாதத்தை கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளியேறாரு. வெளியேறும்போது கூட எஸ்.சி. சூர்யா, அந்த நெறியாளர், நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் எல்லாரும் போயிட்டு அவரை தடுத்திருக்காங்க, வாங்க சமாதானப்படுத்திருக்காங்க. இப்போ அவங்க ஒருத்தர் கத்துறாங்க, அவங்க கத்துறது தப்பு, அவன் பேடிஎம் காரன்னு சொன்னது தப்பு, அவன் கூச்சல் எடுத்து தப்பு அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? எஸ்.சி. சூர்யாட்ட சொல்லணும். இங்கே பாஜக காரங்க தான் கத்துறவன் பாஜகனா இல்லை அதிமுகவா இல்லை தாவேக்காவா எதிர்த்தரப்பில் கூட யாருன்னே தெரியாது. எவ்வளோ ஒருத்தன் சொல்லிடுறான், ஒரு 150 பேர் 200 பேர் வரும்போது யார் பேடிஎம் காரன்னு சொன்னான்னு யாருக்கு தெரியும்? இவர் கூட்டத்தில் வந்தோடனே பாஜக தான் சொல்லிருச்சு அப்படின்னு அதை கிளைம் பண்ணுறாப்புல. ஏன் கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி. வெளியே போயிடுறாப்புல. நீங்க பயன்படுத்தலன்னா நான் கண்டிப்பேன். நீங்க முதல்ல அங்கிருந்தா வந்தது, முதல்ல குரல் அங்கிருந்தா வருகிறது. உட்காரு, உட்காரு, கண்டிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தும். உட்காரு. நடத்த விட மாட்டாங்க. இல்ல நடத்த விட மாட்டாங்க. நீங்க பேசுங்க. நடத்தாங்க. நான் சொல்றேன். இல்ல நான் இந்த அரங்கிலிருந்து வெளியேறுகிறேன். நீங்க நடத்த விட மாட்டாங்க. அந்த கூட்டம் கண்ணியமான கூட்டம் இல்லை. பில்கிஸ் பார்வை தண்ணீர் பேசுங்க. நான் இப்ப கோரிக்கை வச்சிருக்கேன். கோரிக்கை வச்சிருக்கேன். அந்த கோரிக்கைக்கு எனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. எனக்கு எனக்கு தெரியும். எந்த இடத்துல நான் போக முடியாது. எனக்கு எனக்கான தன்மை முக்கியம். எனக்கு எனக்கான தன்மை முக்கியம். விவாதம் அதுக்கு பிறகு 1 மணி நேரம் நடக்குது. 1 மணி நேர விவாதத்தில் தங்கத்தமிழ் செல்வன் பேசும்போதும் இதே போல கூச்சல் குழப்பம் வந்திருக்கு. அவர் நிதானமாக கையாண்டிருக்கார். ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் அதிமுக இருந்தவர், இப்போ திமுக இருக்காரு. அவர் ஒரு அரசியல்வாதி. அவரையும் வந்து ஒருமையில பேசியிருக்காங்க. அவரும் வந்து ஏறி அடிச்சு அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய வட்டார வழக்கில் பேசி சாதாரணமாக அதை கையாண்டிருக்காரு. அப்படி கையாளக்கூடிய பக்குவம் இல்லைன்னா எதற்காக விவாதத்துக்கு வரணும்? இப்ப நாம் பேசும்போது தான் தாவேக்கா கத்தும். திமுக கூட நேற்று வந்து அறந்தாங்கில கத்துனா பேசுறதுக்கு போஸ் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு பேசுறீங்க? இந்த பக்கம் பேசுறியா இல்ல இப்ராஹிம் இருக்காரு, நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்படி பேசுவதற்கு, அவங்களை உட்கார வைப்பதற்கு நமக்கு ஒரு திறமை வேணும். இப்ப எதற்காக செந்தில்வேலு இதை பண்ணிருக்காருன்னா, 1 மணி நேரம் அந்த விவாதம் நடக்குது. விவாதம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போனா வெளியே போகாதீங்க. ஏன்? செந்தில்வேலு அங்க வந்து கும்பலா நின்றுகிட்டு இருக்காரு, 100 பேரோட நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போனா செந்தில்வேலு நான் கும்பலால நிக்கல, திமுக காரங்க அரங்கத்துக்குள்ள வர பார்த்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம அவங்க வெளியே நின்றுகிட்டு இருந்தாங்க. எப்படி? திமுக காரங்க விவாத அரங்கத்துக்கு வர பார்த்தாங்களாம், அவங்களுக்கு வந்து இருக்கை கிடைக்கலையா. திமுக காரங்க உள்ள வந்து இருக்கை தர முடியாதுன்னு சொல்லுவாங்களா? திமுக எப்படினாலும் முன்னாடி சேர போட்டு ஒரு 50 சேர போட்டு உட்காந்துரும். இல்லை வந்து அரங்கத்துக்குள்ளே நிற்குன்னா நின்றுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரங்கத்தில் நிற்பதற்கான இடங்களும் கொடுக்குறாங்க. கேமராவை மறைக்காமல் லைட்டை மறைக்காமல் நிற்கலாம். ஆனால் 100 பேர் வந்துட்டாங்க. செந்தில்வேலு அப்படியே வரலாற்றை அப்படியே அறுத்து கொட்டி தள்ளிடுவார். என்னத்தை பேச முடியும்? இலவச பஸ், மகளிர் உரிமை தொகை, இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்தது, இதை தவிர இந்த ஆட்சியில் பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த 100 பேரையும் பக்கத்தில் எழும்பூர் நடந்திருக்கு, பக்கத்தில் சேகர்பாபு ஏரியா, புளியந்தோப்பு ஏரியா, டக்குன்னு ஃபோனை போட்டு அண்ணே சேகர்பாபுன்னு
உன் தம்பியை தாறுமாறாக பேசி விட்டாங்கன்னு என் மனசே நொந்து போச்சுன்னு, என்ன பார்த்து பேடிஎம் கரோ 200 சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே நீ அழாத விடு, கண்ணீரை தொட, நான் இப்போ அனுப்புகிறேன் என் கழக குஞ்சுகள்னு சொல்லி மொத்த பேரையும் இறக்கியிருக்காப்புல. இறக்கி எஸ் சி சூர்யாவும் அந்த சொன்ன பையன், அவன் பாஜகவோட பையன் சொல்லப்படுது, அந்த பையன் வந்து அவனை அடித்து சட்டையை கிழிச்சு எஸ் சி சூர்யாவையும் அவமானப்படுத்தி எல்லாரையும் வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோட செந்தில்வேல் செயல்பட்டு இருக்காராம். இங்கே செந்தில்வேலுக்கு சப்போர்ட்டா ஐ சப்போர்ட் செந்தில்வேல். யார்? ஜோதிமணி, செல்வ பெருந்தகை, திமுகவோட ஆட்கள். ஐ சப்போர்ட் செந்தில்வேல். செந்தில்வேல் தான் திமுக ஆட்களை கூட்டு வந்து பாஜக தரப்பா அடிச்சுக்காரு. பாஜகவில் அந்த நபர் பேடிஎம் குறோன்னு சொன்னது அந்த கருத்து விவாதத்தில் தப்புன்னு வச்சுக்கோங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மேடையில் உட்கார்ந்து கொண்டே அப்படிலாம் இல்லை, நாங்கள் உண்மையை நேர்மையாக உழைக்கிறோம், 4 வருஷம் ஆட்சியில் இந்தந்த சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், திமுக ஆட்சியில் இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம், மக்களுக்கு சென்னையை வந்து சிங்கார சென்னையாக மாற்றிட்டோம், வெள்ளமே இனி நிற்காது அப்படின்னு பதில் சொல்லணும். கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா கேட்குறான், நாக்க புடுங்குற மாதிரி கேட்குறான், ஒவ்வொருத்தனும் கேட்குறான். செவிலி தாய்மார்கள் போராடுறாங்களே, அவங்களுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து சரியான சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கல? ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்களே, 2019 ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சம வேலைக்கு சம ஊதியம், டெட் தேர்வு எழுதி ஆசிரியர் பெருமக்களை வேலை நிமிர்த்துவோம், இப்போ பணி நிரந்தரம் கொடுப்போம், எல்லாத்தையும் வாக்குறுதியும் கொடுத்தாரு. தேர்தல் அறிக்கையில் இந்த வாக்குறுதி இருக்கா, அதையே நிறைவேற்றலன்னு கேட்குறான். நாடு முழுக்க கல்குவாரி மணல் குவாரி இல்லீகலாக ஓடிக்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறான். டாஸ்மாக மூடுன்னு சொன்னீங்களா, டாஸ்மாக ஏன் மூடலன்னு கேட்குறான். இப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களா, ஏன் வாங்குறீங்கன்னு கேட்குறான். இப்படி பல கேள்விகளை இந்த ஆட்சி குறித்து கேட்குறான். 70 ஆண்டுகால இந்த ஆட்சியில் 65 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன், இந்த 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி கடன், 4 லட்சம் கோடி முறைகேடு ஊழல்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுக்குறாரு. இது குறித்தெல்லாம் விவாதத்தில் பேசப்படுது. அப்போ என்ன ஆகுது? திமுக டேமேஜ் ஆகுது. தாவேக்கா ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், எல்லாரும் யார் விவாதத்துக்கு வந்தாலும் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பும்போது திமுக திணறுது. திமுகலேருந்து ராஜீவ்காந்தி வந்தாலும், திமுகலேருந்து செந்தில்வேல் வந்தாலும், திமுகலேருந்து யாரை கூட்டு வந்தாலும் அவங்களால திமுகவுடைய இந்த ஆட்சியை ஜஸ்டிஃபை பண்ண முடியல. திமுக ஆட்சியினுடைய தவறுகளை அவங்களால மறைக்க முடியல. கஞ்சா, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தொடர்ச்சியான காவல் நிலைய மரணங்கள், தொடர்ச்சியாக முக்கியமான தலைவர்களுடைய கொலை, சிறையினுடைய ஊழல், எல்லாத்தையும் கேட்குறான். இதை கேட்கும் பொழுது அவனால் பதில் சொல்ல முடியல. அப்போ பதில் சொல்ல முடியாமல் இந்த மக்கள் அரங்கம் வெற்றி அடையுது. திமுகவை அடிக்க மக்கள் ரசிக்கிறான், மக்கள் கொண்டாடுறான். அதனால் எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த டிபேட் ஃபார்மெட்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரியான மக்கள் அரங்கத்தை நடத்த ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிபேட்டில் உட்காந்து 4 பேர் பேசலாம், அப்போ மக்கள் இருக்க மாட்டான், கைத்தட்டு விழாது, அதில் பெரிய ஹிட் இல்லை. ஏன்னா வளவளன்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அதை போய் எவன் பார்க்குறான்? எல்லா தொலைக்காட்சியும் 8 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஏதோ டிபேட் நடத்துகிறாங்க, அதில் ஒன்றுமே உருப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் அதை பார்க்கல. ஆனால் இந்த மக்கள் அரங்கம் ஃபார்மெட்டு, அது தந்தியாக இருக்கட்டும், மாலை முரசாக இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், எந்த தொலைக்காட்சி, சாணக்கியவாக இருக்கட்டும், எந்த தொலைக்காட்சி மக்கள் அரங்கம் அப்படிங்கிற ஃபார்மெட் எடுத்த எல்லா ஃபார்மெட்டுமே வெற்றி அடையுது. ஏன்னா நேரடியாக எல்லா தரப்பு ஆடியன்ஸும் உட்காந்துருக்காங்க, பொதுமக்களும் அதில் இருக்காங்க, பக்கத்தில் கூடிய மக்களும் வராங்க. அப்போ அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, சில இடத்துல அமைதியாகிறாங்க. அப்போ எதுக்கு மக்கள் கை தட்டுறாங்க, எதுக்கு அமைதியாக வரான்? இப்போ நீங்கள் திமுக குறித்து பேசும்போது எல்லாரும் கை தட்டுவாங்க, திமுகவை எடுத்து கேள்வி கேட்கும்போது, பாஜக நோக்கி கேட்கும்போது எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்போ எல்லாரும் ரியாக்ட் பண்ணும்போது இது திமுகவுக்கு நெருக்கடியை உருவாகுது. மக்கள் மத்தியில் திமுகவுடைய செல்வாக்கு இதை வந்து குறைக்குது. அப்போ இந்த மக்கள் அரங்கத்தை எப்படி தடுக்கிறது? நேரடியாக கூப்பிட்டு தொலைக்காட்சியை கூப்பிட்டு இனிமேல் மக்கள் அரங்கம் போடாதீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டிஆர்பி, அதுதான், அதை வச்சு நாங்கள் வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கோம், அதையும் நீங்கள் மண்ணெளி போடுறீங்களான்னு தொலைக்காட்சியே கேட்க முடியாது. நீங்கள் கலந்து கொள்ளாதீங்கன்னு திமுக சொன்னால் திமுக நிகழ்ச்சியை புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி வெளியே தெரிஞ்சிடும். திமுக கலந்து கொண்டும் ஆகணும், ஆனால் மக்கள் அரங்கம் நடைபெறக்கூடாது, மக்கள் அரங்கத்துக்கு இடையூறு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கலவரத்தை உருவாக்கணும். வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்ப மாதிரி விவாதத்தில் தோற்கவன் வீண் சண்டையை உருவாக்குவான். அதுதான் செந்தில்வேல் பண்ணியிருக்காப்ல. கலவரத்தை ஏற்படுத்தி கடையை காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தினா என்ன ஆகும்? இந்த விவாதம் நடந்தாலே சண்டை வருதுங்க, 2 கட்சிகளை மோதல் நடைபெறுது, 2 கட்சிக்காரங்க மோதிக்கிறாங்க, பாருங்க எவ்வளோ பெரிய கலவரம் ஆயிடுச்சு, 100 பேர் செந்தில்வேல் இறக்கிட்டாப்புல, பாஜக ஒரு பக்கம் இறக்கிட்டாங்க, ஒரு அடிதடி நடந்து இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிருந்தா என்ன வருது? அதனால என்ன பண்ணுங்க, இனி விவாதம் நடத்தினா போலீஸ்ட்டு அனுமதி வாங்குங்க,
ஒவ்வொரு இது போன்ற மக்கள் மன்றம், மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்ப சமகாலத்துல பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகளும் ஒரு 10 பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வெளியில் வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன் பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க ஏதோ இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்தவர்கள் அல்ல. இவர்கள் பல மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கே வந்து காத்திருந்தவர்கள். உள்ளே இடமில்லை என்ற காரணத்தினால வெளியில் காத்திருந்த போவர்கள். காவல்துறை என்ன சொல்லும்? இல்ல, விவாதம் நடத்தினாலே இடையூறு ஏற்படுது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படும், அதனால அனுமதி தர முடியாது. யார் யார் வராங்க, கெஸ்ட் பேரை சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டு விவாதத்தை நடத்த முடியுமா? அப்ப இந்த விவாதம் அப்படிங்கிற இந்த முறை திமுக அரசுக்கு நெருக்கடியை உருவாக்குது, திமுக மீதான நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட குலைக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் செந்தில் வேலை வச்சு கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜகவுடைய கருத்தில் எனக்கு துளியோட உடன்பாடு கிடையாது. பாஜகவில் இருப்பதிலேயே சாஃப்டான ஸ்பீக்கர் யாருன்னா எஸ்சி சூர்யா தான். பாஜகவில் குண்டாந்தடியாக பேசுவாங்க, கண்ணாப்பின்னு பேசுவாங்க. ஆனால் எஸ்சி சூர்யா பொறுத்தளவில் வந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை மதித்து அண்ணன் தம்பி என்று உறவாடி பேசக்கூடியவர். நல்ல மனுஷன், தனிப்பட்ட முறை நல்ல மனுஷன், தனிப்பட்ட முறையில் எல்லாமே நல்ல மனுஷன் இருப்பாங்க. அப்போ அவர் ஒரு பக்குவப்பட்ட ஆள். அவர் அரசியலுக்காக தனி மனித தாக்குதல் நிகழ்த்துவது, இழிவாக பேசுவது, அவதூறு கருத்துக்களை பேசுவது, அந்த மாதிரி பேசுனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேசுனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை அவர் பேசுனதுக்கே செந்தில் வேலு டெம்ட் ஆகுறாரு. அவர்கிட்ட பேசி அந்த பையன் அப்படி சொல்றாரு, தவறான கருத்து சூர்யா, நீங்க இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யாவே கண்டிச்சிருப்பாரு. சூர்யாவே போய் அண்ணன் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வாங்க உட்காருங்க, அரங்க விவாதத்தை தொடரலாங்க. 1.5 நிமிஷம் தான் செந்தில் வேலு பேசியிருக்காரு. 1.5 நிமிஷத்திலே அப்படி டென்ஷன் ஆகி போறதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய புடுங்கி ஒன்றும் இல்லையே, அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லையே. பக்குவப்பட்டுக்க தங்கத்தமிழ் செல்வன் அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு இவ்வளோ கொதிக்கிறீங்க? திமுகவில் அஃபீஷியலாக சேர்ந்து திமுக கொள்கை பரப்பு செயலாளராகவோ இல்லை மாணவர் பாசறை, மகளிர் பாசறை போக முடியாது, வேற ஏதாவது பொறுப்பை வாங்கிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம். அதுக்கு லாஜிக் இருக்குது. பொதுவான ஆள், ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர், நெறியாளர் இப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்தா கேட்க தானே செய்வான். 200 ஓபிஸ்ன்னு கேட்கதான் செய்வான். பேடிஎம் கரோன்னு அவன் கேட்குறான்னா கேள்விக்கு பதில் சொல்லி, இல்லை நான் அப்படி இல்லை, நான் கொள்கை கோட்பாடு கொண்டு திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நான் திமுகவுக்கு ஆதரவாக பயணிக்கிறேன். திமுக ஆட்சியில் இந்த பெனிஃபிட்டில் என்னுடைய குடும்பம் பலனடைஞ்சிச்சு, திமுகவினால இந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு 53 கல்கோரி எடுத்து போராடிய ஜவஹர் அலி லாரியை வச்சு அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. இது மாதிரி செயல்பாடு எனக்கு இப்படி ஈர்த்துச்சு. சென்னையை தூய்மைப்படுத்திய தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 மாசமாக இந்த ராம்கேங்கிற தனியார் நிறுவனத்துக்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதை எதுவுமே கண்டுகொள்ளாம இந்த பக்கம் நம்ம கடையை விரிப்போம்னு சொல்லி அறிவுத்துறை நடத்தக்கூடிய இந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேல்மாலை சிப்காட்டுக்கு இடத்தை தரமாட்டேன், 2 ஏக்கர் 1 ஏக்கர் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சிப்காட்டுக்கு தரமானு சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளை மதிக்காது தொடர்ச்சியாக வழக்கு போடுற திமுகவுடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆத்துமணல் அள்ளக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க. ஆத்துமணலை அள்ளுவதை தடுக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. திமுக வந்ததுக்கப்புறம் பொதுவாக நமக்கு பீடி சிகரெட்டு, இந்த பிராண்டி விஸ்கி, இந்த ரம்மு ஓட்கா ஜின்னு இதுதான் தெரியும். ஆனால் திமுக வந்ததுக்கப்புறம் தான் மெத்தஃபெட்டமைன், சூடோஃபெட்டமைன், அபின்னு, ஹெராயின், இந்த மாதிரி பல்வேறு கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயிலு, கஞ்சா பிஸ்கட், இப்படி பலவிதமான போதைப் பொருட்கள், அப்புறம் எல்எஸ்டி ஸ்டாம்பு, நாக்கில் பாம்பு கடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்படி புது புது போதைகளை அறிமுகப்படுத்தி ஆட்சி எங்கள் ஆட்சி இல்லையா, அதுக்காக திமுக நான் பேசுகிறேன் அப்படின்னு லாஜிக்காக பேச வேண்டியதானே. தமிழ்நாட்டிலையும் மழை இருக்குது, கேரளாலையும் மழை இருக்குது. கேரளாவில் வெட்டப்படாத மழை தமிழ்நாட்டில் வெட்டப்படுது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கல்லை கொண்டு கொட்டினா
நாங்கள் சும்மா விடுவோமா? அங்கேருந்து அவன் குப்பையை கொண்டு கொட்டப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி லாஜிக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேரளாலேருந்து திருநாயை கொண்டு தமிழ்நாட்டில் விடுறான், கேரளாலேருந்து குப்பையை கொண்டு கொட்டுறான். அவன் குப்பையை கொண்டுக்கு போகிறோம், நாங்கள் கல்லை கொண்டு மண்ணை கொண்டு கொட்டி நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு தென்காசி வழியாக 700 லாரி, ஒரு நாளைக்கு கன்னியாகுமரி வழியாக 1000 லாரி, பொருள் இந்த பக்கம் பாலக்காடு வழியா, இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வழியா, இப்படி பல்வேறு வழிகளாக கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு மலையை பூரா வெட்டி நாங்கள் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பண்டமாட்டு முறை இல்லையா அப்படின்னு திமுகவுக்கு நீங்க ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னு நீங்க பேசலாம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவ்வளவு அற்புதமா செயல்படுது. 9 மாசத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளி கட்டடம் அப்படி இடிஞ்சு விழுந்து மாணவனுடைய மண்டை ஓடு உடையுது. திருத்தணியில பள்ளிக்கூடத்துடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அங்கேயே இறந்து போறான். இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் வேற எங்கேயாவது நடந்திருக்கா? இப்படி பள்ளி கட்டடங்கள் இடிஞ்சு விழுறதும், பாலம் இடிஞ்சு விழுறதும், மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுறதும், ரோடு பேத்துட்டு போறதும், இப்படி மாதிரி செயல்பாடுகளும் இருப்பதனால தான் நான் திமுக ஆதரிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் பேசலாம்ல. இதெல்லாம் பேசாம செந்தில்வேல் திமுகவுக்கு முட்டு கொடுத்தா கேட்க தானே செய்வான். விவாதத்தில் நாம ஒரு கருத்து எடுத்து வைக்கிறோம், அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். அதை விட்டுட்டு விவாதத்துக்கு போனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் என் காரை 2 பக்கமும் ஸ்க்ராட்ச் போட்டு போயிருக்காங்க. 2 பக்கமும் 2 நீல கோடு 1 ரூபா காயினை வச்சு வரிசையாக போட்டிருக்கேன். யார்? வேற யார் போடுவா? அணில் குஞ்சி. நேற்று அறந்தாங்கில் மக்கள் அரங்கம் பேசி முடிச்சு வெளியே வந்து பார்த்தா 2 பக்கமும் காரில் ஸ்க்ராட்ச் இருக்குது. 2 பக்கமும் வண்டி இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் 2 பக்கமும் பெரிய ஸ்க்ராட்ச். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஒரு அநாகரிகமான, கேடுகட்ட, கேவலப்பட்ட, இழிவான அரசியல். ஒரு பக்கம் தாவேக்காவும் அந்த அரசியலை பண்ணுது, இன்னொரு பக்கம் திமுகவும் அந்த அரசியலை பண்ணுது. திமுகவில் அஃபீஷியலாக பொறுப்பில் இருப்பவர்கள் பேசும்போது கூட அவர்கள் கண்ணியமாக பேசுகிறாங்க. ஆனால் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறாங்க பாருங்க. இந்த ஒட்டு திண்ணைகள், இந்த கருவாட்டு சாம்பார்கள், இந்த அறிவாலய அடிமைகள், இந்த எலும்பு திண்ணிகள், இவங்க தான் இந்த சுவீரபாண்டியன் கோஷ்டி. இவங்க தான். அதாவது எப்பவுமே 2 பக்கமும் இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, அது கூட நல்லா அடிக்கும். இந்த தனித்தவள் வித்துவான், அவன் தான் பிரச்சனை. நிலையை வித்துவான், கலையை தனித்தவள் வித்துவான். தனித்தவள் வித்துவான்னு அவன் அடிக்கிறேன், டங்கு 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 டங்குன்னு அடிக்கிற திமுக முட்டு கொடுத்து. இப்போ தங்கத்தமிழ்ச்சனம் கூட என்னோட வாதத்தில் நான் கேள்வி கேட்டும்போது அவருக்கு பதிலே சொல்ல கடந்து போயிட்டாப்ல. ஏன்னா பதில் சொன்னால் அடுத்த கேள்வி திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. அவர் கடந்து போய் பிஜேபி, அதிமுக அப்படின்னு போயிட்டாப்ல. ஆனால் செந்தில்வேல் போன்றவர்கள் முட்டு கொடுப்பதாக சொல்லி இப்படி இழிவான கருத்துக்களை பேசுவதனால மட்டும்தான் அவர்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனத்துக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் இல்லாமல் இப்படி ஆட்களை கூட்டு வந்து கலவரம் செய்வது என்பது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. நீங்கள் நாகரிக அரசியல், கண்ணிய அரசியல் அப்படிலாம் சொல்லிட்டு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்க செந்தில்வேல் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது இப்போ திமுக தட்டுப்பாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை விட திமுகவுக்கு முட்டு கொடுக்குற இந்த நபர்கள் பேராபத்தானவர்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து